4.25 சென்ட்ல ஒரு சூப்பரான 4 BHK வீட்டை தான் இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் பிளான் பண்ணி ப்ரௌன், கிரே அண்டு ஒயிட் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி கார்னரில் இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து அதுக்கு லேசர் கட் டிசைனில் அட்ராக்டிவாக மெட்டல் ஹேண்டில் ஃபேப்ரிகேட் பண்ணி வால்பேப்பர் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட லிவிங் ஸ்பேஸை சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி கொடுத்து சீலிங்கில் பர்கோலா மாதிரி காங்கிரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரைக்கு முழுவதும் உட் டிசைனில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஊஞ்சல் மாட்டி பால்கனியை அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் விரும்புகிற மாதிரி வீட்டை சுற்றி செடிகள் வைக்கிறதுக்காக செட்பேக் ஏரியாஸில் டைல்ஸ் போடாமல் மண் தரையாக விட்டு ஃபஸ்ட் கிளாஸாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. சொந்தத்துக்காக கட்டினதுனால வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கான்டெம்பரரி ஸ்டைலில் ப்ரௌன், கிரே அண்டு ஒயிட் கலரில் பிளான் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்கும் அது போக உட் டிசைன் அண்டு டெரகோட்டா கிளே ஜாலி டிசைனில் டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் பிரிக் வால் டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் அது போக டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்து மெயினில் லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டை ஸ்லைடிங் டைப்பில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். கவர்டு கார் பார்க்கிங் சைஸ் 11x18. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா கிளாசிஃபைனி செராமிக் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா கிளே ஜாலி டிசைனில் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டை சுற்றி செடிகள் வைக்கிறதுக்காக செட்பேக் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு டைல்ஸ் போடாமல் மண் தரையாக விட்டுருக்காங்க. சவுத் சைட் காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் வர ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சைடு வாலுக்கு பூரா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நார்த் சைட் வால்லையும் ஒரு பகுதிக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கும் சென்டரில் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டும் அதே மாதிரி இந்த நார்த் சைட் ஷெட்பேக் ஏரியாலும் செடிகள் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டு அதோட சைடு வாலில் பார்த்தீங்கன்னா அதாவது காம்பவுண்ட் வாலில் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் மெயின் டோர் பக்கத்தில் வாலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் டிசைன்ஸ் போட்ட பெரிய டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி உட்கார்விங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 5x10 அடி சைஸில் ஃபோயர். தரைக்கு முழுவதும் 2.5 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஃபோயர் அடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 13x22. கார்னரில் டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலரில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் கீழே நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸும் அது போக அட்டாச்சாக சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஓப்பன் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், சென்டரில் ஒரு பெரிய டிசைனர் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் ஜன்னல்களை பூரா ஸ்டீல்லையே செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த விண்டோவோட ஃப்ரேம், சேஃப்டிகள் எல்லாத்தையுமே ஸ்டீல்லே செஞ்சு கிளாஸ் டோர்ஸ் மாட்டியிருக்காங்க. உட்டு மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக உட் டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியல் உட்டு மாதிரியே இருக்குது.
லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக டபுளைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே கிளாஸஸும் சைடில் க்ராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு டால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி அதுக்கு ஹேண்ட் ரயிலில் லேசர் கட் டிசைன் மெட்டல்கள் வித் உட்டன் ஹேண்டிலோட ஹேண்ட் ரயிலை அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. டபுளைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா புத்தர் டிசைன்ஸோட வாலுக்கு பூராமே டைல்ஸ் இருக்கும். ஈஸ்ட் சைட் வாலுக்கு பூரா வால்பேப்பரும் சீலிங்க்கு WPC உட்டன் ஃப்ளூட்டட் பேனல் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சு இந்த ஸ்பேஸை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோம். என்ட்ரன்ஸில் கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் கொடுத்து அதில் 2 LED கிறிஸ்டல் பில்லர் மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. டே டைமில் விட நைட் டைமில் இந்த LED கிறிஸ்டல் பில்லர்ஸை பார்க்கும்போது இன்னுமே பிரைட்டாக சூப்பராக இருக்கும். இது கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ். இதோட டோட்டல் சைஸ் 12x16. யூ ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் டபுள் பவுல் டைப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். பேஸ் கேபினெட்டுக்கு கிரீன் அக்ரலிக்கில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் பிளாக் கலரில் அலுமினியம் ப்ரொஃபைல் ஹேண்டில் மாட்டியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக 2 உட்டன் விக்கெட் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். கீழே ப்ரொஃபைல் லைட்ஸோட நார்த் சைட்லேயும் நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட். இதில் நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலாக இவங்க உட்லேயே ட்ரேஸ் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் பண்ணி கீழே கோபுரம் டிசைனில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய உட்டன் பூஜை கேபினெட் கொடுத்துருக்காங்க. கோபுரம் டிசைனில் பூஜை கேபினெட்டை அழகாக வடிவமைச்சு டோர்ஸில் நிறைய பெல்ஸும் அது போக ப்ராஸில் நிறைய ஆர்டிஸ்டிக் மெட்டீரியல் மாட்டி பூஜை கேபினெட்டை அழகாக வடிவமைச்சிருக்காங்க.
ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட மாடலர் கிச்சனை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. கிச்சனில் கூட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 12x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x10. சென்டரில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை ஜான்சன் அண்டு ஜாக்வர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ. சைஸ் 10x11. லிவிங் ஹாலில் கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம். சைஸ் 4x9. இந்த பாத்ரூம் லிவிங் ஹாலில் வர்றதுனால டோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாலுக்கு பண்ணியிருக்கிற அதே WPC பேனல்ஸை டோர்ஸ்லையும் மாற்றி ஒரு ஹிடன் டைப்பில் இந்த பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பெரிய லிவிங் ஹால். சைஸ் 15x16. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் விண்டோ கொடுத்து அதுக்கு கிரில் பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைனில் ட்ரீ டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிசைனாக நல்லா இருக்கு. கார் பார்க்கிங்கில் விநாயகர் டிசைன் டைல்ஸ், ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் புத்தர் டிசைன் டைல்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் கிருஷ்ணா டிசைன் டைல்ஸ்னு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 12x16. சீலிங் சென்டரில் சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருந்து டைரெக்டாக ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு ஆகுறதுக்காக டபுள் டோர் டைப்பில் மகாகனி வுட்டில் நல்ல ஹெவியான டோர் செஞ்சுருக்காங்க.
அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5க்கு 8 ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க. எல்லா பாத்ரூம்ஸில் சானிட்டரி வேர்ஸை ஜாகுவார் அண்டு ஜான்சன் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ மெயின் டோர் மாதிரியே நல்ல ஹெவியான டீக்குட் டோர் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 10க்கு 16. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஊஞ்சல் மாட்டியிருக்காங்க. இந்த பால்கனி ஸ்பேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுன்னு சீலிங்கில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஓப்பனிங் விட்டு பர்கோலா டிசைன்ஸ் மாதிரி பிளான் பண்ணி மேலே பூராமே கிளியர் டஃபன் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. பால்கனி நல்லா பெருசாக இருக்குது. தரைக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸும் சைடு வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 12க்கு 16. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் பிளான் பண்ணி அங்கேயும் லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் சின்னதாக இருக்கிறதுனால வார்ட்ரோப்ஸ்க்கு ஸ்லைடிங் டைப்பில் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 10. சென்டரில் சின்னதாக பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2 செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுன்னு டைல்ஸ் லே பண்ணும்போது 2 டைல்ஸ் கடையில் ஸ்பேஸர் கொடுத்து லே பண்ணி அந்த இன்பிட்வீன் ஸ்மால் கேப்புக்கு எபாக்சி க்ரௌட் மெட்டீரியல் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. நம்ம தமிழ் வீடு சப்ஸ்கிரைபர் கோயம்புத்தூரில் சுண்டக்காமுத்தூரில் அவங்க ஓன் பர்பஸ்க்காக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. நம்ம சேனலை பார்த்து நிறைய ஐடியாஸ் கெட் பண்ணி இந்த வீட்டை அவங்களே டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு ரொம்ப நல்லா வந்திருக்கு. தமிழ் வீடு டீம் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள். லேண்டோட ப்ரைஸ் சேர்த்தாமல் இந்த வீட்டோட டோட்டல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வித் இன்டீரியர்ஸோட சேர்த்து 80 lakhs. சொந்தத்துக்கு கட்டினதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி வீட்டை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.